திருவாரூர் 16வது வார்டு மன்ற உறுப்பினரும் திருவாரூர் மடப்புறம் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியின் கல்வி வளர்ச்சி குழு தலைவரும் நமது அன்பு சகோதரருமான திரு எஸ்என் அசோகன் அவங்கள பற்றி சொல்லணுன்னா ஒரு சிறந்த மக்கள் நல சேவகர். திருவாரூரில் 4 முறை நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களோட நம்பிக்கையை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டைம் பதவிக்கு வந்தாவே அடுத்த முறை காணாமல் போகிறவங்க தான் இங்கே நிறைய பேர். இந்த மாதிரி காலகட்டத்தில் 20 வருஷத்துக்கு மேலாக மக்களோட நம்பிக்கையை உகந்தவராக இருக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அசோகன் சாரை பற்றி சொல்லணும்னா, தான் சார்ந்த அரசியல் கட்சியில் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து கட்சியோட நம்பிக்கையை பெற்று படிப்படியாக தன்னை உயர்த்திக்கிட்டு தன்னை சார்ந்த மக்களையும் உயர்த்திக்கிட்டு 20 வருஷமாக திருவாரூர் நகரத்தில் மாமன்ற உறுப்பினராக பதவியில் இருக்கார். அன்பு சகோதரர் அவர்கள் தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. இது தவிர முக்கியமாக கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்குமான ஒரு சேவையை முன்னெடுத்து வருகிறவர். இது கல்வி சேவையாக இருக்கட்டும், மக்கள் சேவையாக இருக்கட்டும், அடிப்படை தேவையாக இருக்கட்டும், எந்த ஒரு மாதிரி உறவினாலும் தன்னால் முடிஞ்சால் தன்னோட மக்களுக்கு அதை பண்ணி கொடுத்துருவாரு. இல்லைனா அதுக்கான ஒரு வழியை மக்களுக்கு சொல்லி மக்களோட தேவையை நிறைவேற்றிட்டு இருக்காரு. அதனால் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் மக்களோட நம்பிக்கை பெற்றதாக இருக்கார். அன்பு சகோதரர் அவர்களின் சிறப்பான மக்கள் நல செயல்பாடுகளையும் அரசியல் சார்ந்த அவருடைய பணியையும் பாராட்டி ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த கவுன்சிலர் விருதினை வழங்குறதுல நம்ம நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஒரு பெரிய பலத்த கரகோஷத்தை கொடுக்கலாம். 20 வருஷமாக மாமன்ற உறுப்பினர் இருக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அன்பு சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது திருவாரூர் நகராட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 117 வருஷம் பாரம்பரியம் கொண்ட ஒரு நகராட்சி உங்களுக்கு கண்டு. இந்த நகராட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டு ஒரு நகர்மன்ற உறுப்பினராக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான கஷ்டமான பார்த்தீங்கன்னா ஒரு பணி. ஏன்னா எல்லா கட்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுமைகள் இருப்பாங்க, எல்லா கட்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவசாலிகள் இருப்பாங்க உங்களுக்கு கண்டு. அந்த கடினமான சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்து தன்னோட தலைமையோட நம்பிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமா பார்த்தீங்கன்னா சிறப்பாக பெற்று உங்களுக்கு தலைமையில ஒரு பாசத்துக்குரிய நம்பிக்கைக்குரிய பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலுமே சிறப்பாக செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பெற்றவங்க மட்டும்தான் ஒரு நகர்மன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பை பெற முடியும். அது உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் உங்களுக்கு கண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தலைமுறையை சேர்ந்த தன்னுடைய தாத்தா அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமா கோல வச்சு அவங்க ஊராட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட தந்தையார் அவங்களும் அரசியலில் பார்த்தீங்கன்னா பல வருஷமா சிறப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் சேவை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து மாணவர் பருவத்திலிருந்து அவங்க அரசியலில் ஈடுபடணும், அரசியலை பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அரசியல் பணிங்கிறது சுயநலத்துக்காக செய்யக்கூடிய ஒரு பணி கிடையாது உங்களுக்கு. இது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம மூதாதையர்கள் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அந்த வாய்ப்பை நம்ம தலைமுறை அடுத்தடுத்து கடத்தி கொண்டு போய் இந்த திருவாரூர் மக்களுக்கு சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறத மாணவர் பருவத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தீவிரமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு மாணவர் தலைவராக பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி பருவத்திலே செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்லூரி பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரி மாணவர் தலைவராக இருந்தவங்களுக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விழாக்கள் இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு தன்னோட அரசியல் அனுபவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை கண்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து உங்களை கண்டு ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல இருக்க மக்களோட நம்பிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பா கைப்பற்றிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமை இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் அவங்களோட அன்பை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமா நல்ல பேரோட பார்த்தீங்கன்னா கட்டி காப்பாத்தி வந்திருக்காங்க. ரெண்டாவது உங்க தலைமை என்ன போராட்டங்கள் சொன்னாலும் சரி, என்ன நிகழ்ச்சிகள் நடத்த சொன்னாலும் சரி, உங்களை கண்டு திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா அசோகன் சாட்டை கொடுத்துட்டு அது கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நடக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருவாக்கி நிறைய திட்டங்களையும் நிறைய நலத்திட்டங்களையும் மக்களுக்காக இன்னைக்கு வரை செஞ்சிட்டு இருக்க ஒரு அருமையான மாமனிதர் உங்களை கண்டு. இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கழகம் தொடர்ந்து பார்த்து 2001 முதல் முறையா அவரை நகர்மன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்புல அவர் முத அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நகர்மன்ற உறுப்பினராக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டது 36 வயசுல பார்த்தீங்கன்னா ஜென்சி பரம்பரை நம்ம சொல்றோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சி பரம்பரை அப்பயே பார்த்தீங்கன்னா அவர் நகர்மன்ற உறுப்பினராக 2001 தேர்ந்தெடுக்கப்பட்டார் உங்களை கண்டு. அதுக்கே நம்ம எல்லாருமே ஒரு பலத்தை பாராட்ட கொடுக்கலாம் உங்களை கண்டு. ஏன்னா 2001 எவ்வளவு போட்டிகள் இருக்கும், எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும், எவ்வளவு சோதனைகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள் சோதனைகள் எல்லாத்தையுமே தாண்டி உங்களை கண்டு அந்த இளம் வயசுலேயே நகர்மன்ற உறுப்பினராக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாவது அடுத்த முறையும் அந்த தொகுதி மக்களோட நம்பிக்கையை பெறணும். முதவட்டம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அடுத்த வட்டம் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மக்கள் மனங்களை வென்றால் மட்டுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க தாக்கு பிடிச்சு நிக்க முடியும். அப்ப ரெண்டாவது முறையுமே அந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகரமன்ற உறுப்பினராக நின்று அங்கேயும் திரும்ப பார்த்தீங்கன்னா நகரமன்ற உறுப்பினராக வெற்றி பெறாங்க. அது அந்த டயத்துல நிறைய திட்டங்களை அந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. உங்களுக்கு பல வருஷமா தீர்க்கப்படாத பிரச்சனைகள், பல வருஷமா பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க திட்டங்களை அந்த தெருக்களுக்கு அசோகன் சார் பார்த்தீங்கன்னா கொண்டு திரும்பியும் அந்த மக்கள்கிட்ட ஒரு அபரிதமான அவங்க வீட்டு பிள்ளையாவே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனாவும் உங்களுக்கு தம்பியாவும் அண்ணனாவும் பார்த்தீங்கன்னா செயல்பட்டனால மூன்றாவது தடவையும் அந்த வாய்ப்பை அடையிறாங்க. அதுலயும் சிறப்பான வெற்றி பெறாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா நாலாவது தடவையும் பார்த்தீங்கன்னா தலைமை அவருக்கே வாய்ப்பு கொடுக்குறாங்களே கண்டு
ஒரு தடவை வந்து சீட்டு வாங்கி, ஒரு தடவை வந்து தேர்தல் களத்தில் இறங்கி, ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா போராடி ஜெயிக்கிறதே கஷ்டமான விஷயம் உங்களுக்கு. ஆனா 2001 இருந்து 2026 வரையும் தொடர்ந்து ஒரு 25 வருட காலங்களாக கால் நூற்றாண்டா திருவாரூர் நகராட்சியில நகரமன்ற உறுப்பினரா ஒரு சரித்திரம் படைச்சிட்டு இருக்க நம்ம அசோகன் சாருக்கு நம்ம எல்லாருமே ஒரு பலத்தை பாராட்ட கொடுக்கணும் உங்களுக்கு கண்டு. ஏன்னா இது கட்சிக்காகவோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமைப்புக்காகவோ கொடுக்கக்கூடிய ஒரு விருது கிடையாது உங்களுக்கு கண்டு. அவரோட 30-40 வருஷம் தன்னலமில்லாத ஒரு உழைப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் அவங்களை கண்டு. இந்த 25 வருஷம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட உடல் பொருள் ஆவி உங்களை கண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மக்களுக்காக செயல்பட்டு இருக்காங்க, செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நேற்று பேசிட்டு இருக்கும் போது சார் சொன்னார் உங்களை கண்டு இளைய தலைமுறைகள் இப்ப எல்லா அமைப்புலையுமே நிறைய பேர் வந்துட்டாங்க சார் உங்களுக்கு. இப்ப அவங்களுக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா உங்களை கண்டு யாரெல்லாம் அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பொதுநலத்தோட செயல்பட வர்றாங்களோ அவங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லா அனுபவங்களையும் கொடுத்து அவங்க பின்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கான வாய்ப்புகள் நான் உருவாக்கி கொடுத்து அவங்களையும் அடுத்த கட்ட அரசியல்ல வளர்க்கறதுக்கு நான் என்னோட பொறுப்பையே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பதவியை அவங்களுக்கு விட்டு கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகளை பார்த்திருப்பீங்க உங்களை கண்டு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலரா இருப்பாங்க, அவங்க வீட்டிலேயே தான் எம்எல்ஏ இருப்பாங்க, அவங்க வீட்டிலேயே தான் அமைச்சரா இருப்பாங்க, அவங்க வீட்டிலேயே தான் எம்பியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் வரும், அதுக்கப்புறம் அவங்க பேர பிள்ளைகள் வரும் உங்களை கண்டு பாத்தீங்கன்னா இப்படித்தான் பார்த்திருப்போம். ஆனா அசோகன் சார் சொன்னது அதுதான் உங்களை கண்டு. சார் எனக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இளைய தலைமுறையினாலும் அவங்களுக்கு என்னோட அரசியல் அவங்களுக்கு பெரிய நாட்கள் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சிறந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியை நம்ம திருவாரூர்ல பார்த்துக்கோம் உங்களுக்கு. அதுக்கு நம்ம அமைப்பு சார்பா வந்து அசோகன் சார்பா மிகப்பெரிய பலத்த ஒரு இந்த இனிமையான தருணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40 வருஷ காலங்களாக திருவாரூருக்காகவும் திருவாரூர் மக்களுக்காகவும் உங்களுக்கு திருவாரூர் நகராட்சிக்காகவும் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷ காலங்களா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏரியால ஒரு பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எவ்வளவோ முறையில வந்து போராடி அந்த பாலத்தை வந்து யாருமே கொண்டு வர முடியல உங்களுக்கு. ஆனா அசோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா நகர்மன்ற உறுப்பினர் ஆன பிறகு கடந்த 10 வருஷமா வந்து தீவிரமா போராடி உங்களை கண்டு அந்த பாலத்தை இன்னைக்கு வெற்றிகரமா வந்து பாத்தீங்கன்னா கெட்டி கொடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான திட்டத்தை வந்து அவர் முன்னெடுத்திருக்காரு உங்களுக்கு. அதுக்கு இந்த இனிய தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டை நம்ம சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. இந்த அருமையான தருணத்துல உங்களை கண்டு உங்க எல்லாரோட பலத்த பாராட்டோட நம்ம திருவாரூர்ல நடத்துற ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழால வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமை சகோதரன் திரு எஸ்என் அசோகன் சார் அவர்களுக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த கவுன்சிலர் விருது உங்க எல்லாத்தோட பலத்த பாராட்டோட வந்து வழங்குறதுல நாங்க பெருமதிக்க உங்களுக்கு. நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பலத்த பாராட்ட கொடுக்கணும் உங்களுக்கு. அன்பு சகோதரரையும் அவங்களுக்கு துணைவியாரையும், ஏன்னா அவங்க வெற்றிக்கு பின்னாடி வந்து பார்த்தா அவங்க துணைவியரோட பங்கு முக்கியமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எவ்வளவோ சோதனைகள் இருக்கும் உங்களுக்கு, எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவியா இருந்து அவங்களை வழி நடத்தினா மட்டும்தான் இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாத்தியமா இருக்கும் உங்களுக்கு. இவ்வளவு வெற்றிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்விகளையும் வந்து எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற அவங்க துணைவியார் மற்றும் அவங்க குடும்பத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தருணத்துல நம்ம அமைப்பு சார்பா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிக்கிறோம் உங்களுக்கு. நீங்க 2 பேருமே மேடைக்கு வரணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருதை கொடுக்கறதுல நம்ம அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெருமகிழ்ச்சி அடைகிறது. 2 பேருமே மேடைக்கு வாங்க, அசோகன் சார் அண்ட் மேடம் 2 பேருமே வாங்க. நன்றி நன்றி. இந்த விருதை வழங்குறதுக்கு திருவாரூர் முத்தமிழ் பண்பாட்டு பாசறை அறக்கட்டளை தலைவர் திரு ஆரூர் சீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
இப்பொழுது பருதி, இந்த பருதி 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 மேல வாங்க. பழனி திருவாரூர் நகரமன்ற வேளாண் சைக்கிள் கம்பெனி உரிமையாளர் சண்முகம் அவர்கள் கொண்டாட அனுப்பிப்பார்கள். முன்னாள் எஸ்ஐ ராஜு அவர்கள் கொண்டாட அனுப்பிப்பார்கள். கங்களாஞ்சேரி இளைஞரணி சென்ற தம்பி சுசில் அவர்கள் கலைஞர் நற்பணி மன்ற அறக்கட்டளை செயலாளர் கல்யாண் அவர்கள் நண்பர் ராமன் காவல்துறை ஆய்வாளர் அவைத் தலைவர் துரை அவர்கள் கொண்டாட அனுப்பிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக அவைத்தலைவர். ஐயா சோமசுந்தர் அவர்கள் கொண்டாட அனுப்பிப்பார்கள். நண்பர் குணசேகரன் அவர்கள் கொண்டாட அனுப்பிப்பார்கள். ஆன்மீக செம்மல் ராஜராஜ சோழன் அவர்கள் கொண்டாட அனுப்பிப்பார்கள். அடுத்து பருதி செல்வன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அப்படியே இல்லை. சூழும் தென்கடல் ஆடும் குமரி தொடரும் வடபால் அடல் சேர் வங்கம்
சூழும் தென்கடல் ஆடும் குமரி தொடரும் வடபால் அடல்சேர் வங்கம் ஆளும் கடல்கள் கிழக்கும் மேற்காம் அறிவும் திறனும் செறிந்த நாடு செந்தமிழ் நாடு என்று பழம்புறவர் பாடியிருக்கிற செந்தமிழ் நாட்டில் திருவாரூர்கண் பிறந்து திருவாரூருக்கு பக்கத்திலே இதே பக்கத்திலே இருக்கிற நெய்வேலி அவ்வளவு முக்கியமான கிராமம். அந்த நெய்வேலி இருந்து வந்து இங்கே திருவாரூரில் ஆரூரில் மிகப்பெரிய புகழை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இன்றைக்கு நவீன உலகத்தில் மக்களுக்காக பாடுபடுவதே என்னுடைய வேலை என்று பாடுபட்டு 1/4 நூற்றாண்டு காலம் அல்ல, அரை நூற்றாண்டுகள் அல்ல, அதையும் மிஞ்சி இந்த உலகம் உள்ளவரை மக்களுக்கு பாடுபடுகிற என்னுடைய அருமை தம்பி நகர்மன்ற உறுப்பினராக 1/4 நூற்றாண்டுகள் வாழ்ந்தாலும் காலமெல்லாம் புகழப்படுகிற எஸ்.என். அசோகன் என்கிற என் அருமை தம்பிக்கு நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் பெயர் தாங்கி இருக்கிற அந்த நிறுவனம் இன்னைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது என்று சொன்னால் ஏபிஜே அப்துல் கலாமே நேரா வந்து வாழ்த்தையை போலத்தான் நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் அவர் பெயர் தாங்கி இருப்பது சாதாரணமானதல்ல. 10 முறைக்கு மேல் அவரிடத்தில் பேசியுள்ள அடியேனும் ஒருவன் தான். டெல்லியிலே பேசியிருக்கிறேன், சென்னையிலே மீனம்பாக்கத்தில் பேசியிருக்கிறேன். ஏனென்றால் அவர் பெயர் என்பது உலகத்தில் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர். தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மக்கள் பணி என்பது மிக சாதாரணமான பணி அல்ல. இருக்கிற வேளைகளில் மிகவும் அதிகமாக தன்னை ஆகுதியாக மாற்றிக்கொண்டு தியாக வேள்வியில், தியாக திறமையில், தியாக ஆலோசனையில் ஈடுபட்டு தன்னை தவிர வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி இது. மல்லருக்கன் ஜடைமுடியால் வெப்பெடுத்த திருமேனி கல்லிருக்கு மலர் கூந்தல் சாணகில் கடந்த காதல் இங்கிருக்கும் துறாவியத ஒருவனோவே என்று கம்பராமாயணத்தில் வருகிற வரிகளைப் போல இந்த திருவாரூரில் பிறந்து திருவாரூர் மக்களுக்காக வாழ்ந்து இன்றைக்கு அவர் பலமாக இருந்தவர் மக்களுக்கு பாலமாக மாறி இருக்கிறார். அந்த பாலம் அசோகன் பாலம் என்று எப்படி சக்கரவர்த்தி அசோகன் ஒரு சக்கரத்தை கொடுத்தானோ அதை போல சக்கரம் சொல்லுகிற இந்த பூமியில் சக்கரவர்த்தி அசோகன் பெயர் தாங்கி இருக்கிற நம்முடைய அசோகனுடைய பாலமாகத்தான் அந்த பாலம் அமையும். ஏனென்றால் அவர் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் பாலமாக திகழ்ந்தார், பாலமாக இருந்தார் என்ற காரணத்தால் அந்த பாலம் அசோகன் பாலம் என்று பெயர் சூட்டப்படுகிறது அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எத்தனையோ எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ வாழ்வுகள், எவ்வளவோ தாழ்வுகள் எத்தனை வந்தாலும் சமூக பணியில் ஈடுபடுவது என்பது மிக சாதாரணமானதல்ல. அவர் பாலமாக மட்டும் இல்லை, பாலமாக இருந்தார் 3 காலத்துக்கு பொருத்தமாக, 3 காலத்துக்கும் பொருத்தமாக பாலமாக இருந்தார், பாலமாக இருக்கிறார், பாலமாக எதிர்காலத்திலும் இருப்பார். மக்களை இணைப்பதிலே அவர் அதிலே பலமாக இருப்பார், திருக்கோலமாக விளங்குவார். அப்படிப்பட்ட அந்த சமூக சிந்தனையாளர், மக்களுக்காக பாடுபடுகிற அந்த தொண்டர் எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள் எத்தனை வந்தாலும் சரி தோல்விகளை துச்சமன விதித்து வெற்றிகளை தனக்காக இல்லாமல் அன்றைக்கு சொல்ல காவிரி தாய் சொன்னாலே, காவிரி தாய் புலவன் கேட்டான், காவிரி தாயே நீ யாருக்காக இருக்கிறாய்? நான் எனக்காக இல்லை. காவிரி தாய் சொன்ன வார்த்தை சொல்லுகிறேன். அசோகன் சொல்லுகிறார், நான் தனக்காக வாழவில்லை, என் தொகுதி மக்களுக்காக மட்டுமல்ல, என் நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, உலகத்திற்காக பாடுபடுகிற எந்த கருத்தை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடப்பதிலே இந்த அசோகன் ஒருவன் தான் என்பதைத்தான் நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். அன்பிற்கிடையே தோழர்களே, 1/4 நூற்றாண்டு காலத்தில் தான் எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ, எந்த மக்கள் தன்னை தேர்ந்தெடுத்தார்களோ, எந்த மக்கள் தனக்கு வாக்களித்து தம்பி என்றும் அண்ணன் என்றும் மாமா என்றும் மைத்துரர் என்றும் அக்கா என்றும் தம்பி என்றும் அண்ணா என்றும் உறவு முறைகளால், பிரிவு முறைகள் அல்லாமல் உறவு முறைகளால் வாழ்ந்து மறைந்தாரோ அப்படிப்பட்ட அசோகன், சக்கரவர்த்தி பெயர் தாங்கி இருக்கிற அசோகன் அந்த பாலத்தை இன்னைக்கு கட்டியிருக்கிறார். லட்சம் ஆண்டுகளுக்கு அது பேசப்படுகிற ஒரு பாலமாகத்தான் அது அமைந்திருக்கிறது. அந்த பாலம் இல்லாமல் பாடுபட்ட மக்களுக்கு அவர் பாலமாக இருந்தார். அவரே ஒரு பாலத்தை கட்டி கொடுத்திருக்கார். அந்த பாலத்திற்கு பெயர் அசோகன் பாலம் என்றார் வருகாலத்திலே திருவாரூர் சொல்லும். ஏனென்றால் அந்த காலத்தில் அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. பலமாக இருந்தார். மக்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் சரி தன்னை பற்றி நினைக்காமல், தன் மக்களை பற்றியோ தன்னை பற்றி நினைக்காமல் மக்களுக்காக பாடுபடுகிற மாபெரும் இயக்கங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிற காரணத்தால் மக்களுக்காக பாடுபட்டார். அவர் எழுச்சி கோலமாகத்தான் அங்கே பாடுபட்டார். பாலமாக இருந்தார், பலமாக இருந்தார், எழுச்சி கோலமாக முயற்சி மிக்கவனாக வாழ்ந்து இன்றைக்கு அதை பெயர் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அந்த பாலத்தின் பெயர் அசோகன் பாலம் என்று போற்றுகிற இடத்திற்கு தன்னை கொண்டு வந்திருப்பது அந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, திருவாரூர் பகுதி மக்கள், மாவட்டத்து பெருமக்கள் அனைவரும் சேர்ந்துதான் அவரை அந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அசோகன் என்பவன் ஆரூரின் 2ஆம் அசோகனாக அவர் வாழ்வார் என்று என்னுடைய வாழ்த்துக்களை
தெரிவித்து, கார் உள்ளவரை, நீர் உள்ளவரை, புகழ் உள்ளவரை, உன் புகழ் என்றைக்கும் நீடிக்கும் நிலைக்கும், குடும்பத்தோடு சிறந்தவனாக வாழ்வாய் வாழ்வாய் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவேசமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாராட்டு உரை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் பார்க்குறவங்களை கண்டு ஐயாவோட தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களை கண்டு. தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சுற்றுப்பயணம் பண்ணி உங்களை கண்டு சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த சமூக போராளியாகவும் வந்து ஐயா திகழ்ந்துட்டு இருக்காங்க உங்களை கண்டு. இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த நமது ஏபிஜே விஐபி குளோபல் விருது விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா திரு எஸ்என் அசோகன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறந்த கவுன்சிலர் விருதை கொடுத்ததுக்கு சிறப்புரை ஆற்றி சிறப்பிச்சதுக்கு நம்ம விழா கமிட்டி சார்பாக ஐயாக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு பலத்தை பாராட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல இடத்தை தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து. நன்றி சார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை துணைத் தலைவர் திரு பரிதி செல்வன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அவர் வந்து கவுன்சிலர் எஸ்என் அசோகன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இந்த விழாவில் ஏபிஜே நிறுவனம் நடத்தும் நமது நகரமன்ற உறுப்பினர் எஸ்என் அசோகன் அவர்கள் 25 ஆண்டு கால சேவைக்கு ஒரு நல்ல விழா. இரண்டாவது, அவர் கடந்த 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அந்த விழாவை நாங்கள் எங்கள் மன்றத்தில் கொண்டாடுவோம் என்று நினைத்தோம். அதையும் சேர்த்து இங்கே 2 விழாவாக கொண்டாடிவிட்டோம். அதற்காக நமது ஏபிஜே நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அசோகனை வாழ்த்துவதற்கு இன்னும் நேரம் பத்தாது, வாழ்த்தி கொண்டே இருக்கலாம். ஏன்னால் அவருடைய சேவை அது மாதிரி. அவருடைய சேவைக்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா சமூக ஆர்வலர் ஐயா ராஜி அவர்கள் சிறு வாழ்த்துரை வழங்குவார்கள். சும்மா வாங்க ஐயா. சரி, அதனால் எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் அவர் வாழ்த்துவதை விட வேறு யாரும் வாழ்த்து வாங்க வேண்டிய தேவையில்லை. எனவே இந்த நிறுவனத்திற்கு எங்களது அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆன்மீக செம்மல் ராஜராஜ சோழன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற விருது பெறும் அன்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஏபிஜே குழுமத்திற்கும் முத்தமிழறிஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பாக வருகின்ற வரவேற்கின்றோம். இன்று சிறந்த நகரமன்ற உறுப்பினர் என்ற விருதை வழங்கிய ஏபிஜே குழுமத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை உறுதியாக்குகிறேன். அண்ணன் அவர்கள் அலுவலகத்தில் பார்த்தால் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எந்த ஒரு சான்று அரசிலிருந்து பெற வேண்டும் என்றால் அண்ணன் அலுவலகத்திற்கு வந்தால் அதை எந்த பலாபலனுமின்றி உடனே செய்து கொடுப்பார். அந்த வகையில் நானும் அண்ணனிடம் பலமுறை பல பேரை அழைத்து வந்து சான்றுகள் பெற்றிருக்கிறேன். உண்மையான திருவாரூரில் நான் கண்ட சமூக நீதி பேரரசர் என்றால் நமது எஸ்என் அசோகன் அண்ணன் அவர்களையே சாரும். ஏனென்றால் இந்த நற்பணி மன்றத்தில் சாதி மதம் கடந்து அனைத்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு எல்லோருமே மன்றத்தில் சமம் என்று நான் நேரடியாக கண்டதனால்தான் அந்த மன்றத்தில் நானும் ஒரு உறுப்பினராக செயலாற்றி வருகிறேன். ஏனென்று சொன்னால் சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் மத்தியில் எந்த சமூக நீதி பற்றி பேசாமல் சத்தமின்றி இந்த தொகுதிக்கும் இந்த ஊருக்கும் எல்லா விதத்திலும் அண்ணன் அவர்கள் பலவிதத்தில் பலவிதமாக செய்தி செஞ்சு வருகிறார்கள். அதேபோல் மன்றம் மட்டுமல்லாமல் யார் வந்து உதவி கேட்டாலும் எத்தனை மணியாக இருந்தாலும்
உடனடியாக காவல்துறையாக இருந்தாலும் உரிய அலுவலகத்திற்கு உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதை முடிக்கக்கூடியவர். எந்த பணத்திற்கோ எந்த ஒரு பதவிக்கோ ஆசைப்படாதவர் என்பது நான் அறிந்ததில் நகரமன்ற உறுப்பினர் திரு எஸ்.என். அசோகன் அவர்களையே சாரும். இந்த பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஏபிஜே குழுமத்திற்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற வரக்கூடிய வணிக குரல் நிறுவனர் அண்ட் ஆசிரியர் சே கருணா அவர்கள் சிறப்புரையாற்றுவாங்க. உங்களுக்கு நன்றி. நன்றி. ஏபிஜே பூமிதான இயக்கத்தின் விருது வழங்கும் விழா என்பது உலகம் பூரா நடைபெற்று வருவதாக சார் குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் நம் திருவாரூர் மாவட்டத்தில் நகரமன்ற உறுப்பினரும் நகரமன்றத்தின் மூத்த முன்னோடியுமான அண்ணன் எஸ்.என். அசோகன் அவர்களுக்கு அந்த விழாவில் இந்த விருதினை இங்கே வழங்கினார்கள். அண்ணனை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. திருவிக்கா 86களில் திருவிக்கா கல்லூரியில் படிக்கும் பொழுது மாணவ மன்ற தலைவராகி அதன் பிறகு நற்பணி மன்றங்கள் மூலம் மக்கள் பணியை மேற்கொண்டு எளிய மக்களின் இதய நிறைந்த தலைவராய் கழகத்தின் வேர்களில் ஒருவராய் திமுக கழகத்தின் சமதர்ம கொள்கையினை புதிய தலைமுறையிடம் திமுக கழக சமதர்ம கொள்கையினை புதிய தலைமுறையிடம் கொண்டு செல்லும் நாங்கள் கண்ட ஒரு புதிய தலைமை அவர் அண்ணன் அசோகன். சமரசம் செய்யாத கொள்கை மறவர். அரை நூற்றாண்டை நெருங்கும் அவருடைய அரசியல் பயணத்தில் இந்த விருது அவருக்கு ஒரு மகுடம் சூட்டும் பொன்னான நாள் என்று கூறி வாய்ப்பின் நல்கை அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள ஐயா சோமசுந்தரம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கண்டு ஐயா வாங்க. அவங்கள மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வேணும். உங்களுக்கு மூத்த முன்னோடிகள் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எங்கள் எல்லாத்துக்குமே சேர்ந்து வாழ்த்துறை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். நமது நகராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர் அவர்கள் எஸ்.என். அசோகன் அவர்களுடைய பணியினை பாராட்டி இங்கு ஏபிஜே குளோபல் சார்பாக 2026க்கான விருது வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். அதே நேரத்தில் நமது அசோகன் அண்ணன் அவர்கள் ஒரு சிறப்பான பணியையும் இந்த மன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன பணின்னா, சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் பெற்றுக்கொண்டு அவருடைய ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாளையும் அவர்கள் அன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடுவது என்பது இங்கே உங்கள் எல்லோருக்கும் நான் எடுத்து கூற வேண்டியது ஒரு முக்கியமானது. மன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எந்த நாள் பிறந்த நாள் வருதோ அன்றைக்கு அனைவரையும் மன்றத்துக்கு வர சொல்லி அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சிறப்பு பணியையும் கவுன்சிலர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு இந்த சிறப்பு விருதினை இவர்கள் வழங்கியதற்கு ஏபிஜே குளோபல் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த நகர்மன்ற உறுப்பினர் விருதினை பெற்ற திருவாரூர் கவுன்சிலர் திரு எஸ்.என். அசோகன் அவர்களை சிறப்புரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். எல்லாரும் ஒரு பலத்த பாராட்ட கொடுக்கலாம். 4 தடவைக்கு மேலே கவுன்சிலராக இருந்து மக்கள் நம்பிக்கையை பெற்ற திரு எஸ்.என். அசோகன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்ட கொடுக்கலாம். இந்த சிறப்பான விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற ஏபிஜே நிறுவனத்தின் உரிமையாளரும் டாக்டர் சலீம் அவர்களையும் அது நிறுவனத்தின் சிஇஓ சகோதரி அவர்களையும் முதலில் லட்சுமி பிரபா அவர்களையும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் கூடூர் சீனிவாசன் அவர்களுக்கும்
மற்றும் எனது கலைஞர் நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் இங்கே உரையாற்றிய பரிதி செல்வன், அண்ணன் சோமசுந்தரம் மற்றும் கல்யாண சுந்தரம், ஐயா ராஜி அவர்கள் மற்றும் ராஜராஜ சோழன் மற்றும் நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 25வது வார்டு அவைத்தலைவர் துரை அவர்கள், என்னுடைய வார்டு அவைத்தலைவர் கலையூர் அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மகளிர்களையும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலில் நான் என்னை உருவாக்கிய பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அதற்கு பிறகு நான் இந்த அரசியலில் அடியெடுத்து வைக்கின்ற என்னை ஈர்த்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய இன்றைய தலைவர் கழகத் தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பொது வாழ்க்கையில் விருதுகள் என்பது விழுப்புண்களுக்கு தடவக்கூடிய மருந்து. இலக்கியவாதிகளுக்கு, திரைப்பட கலைஞர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு எளிதாக விருதுகள் கிடைக்கும். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு விருது கிடைப்பது அபூர்வமான ஒரு செயல். விருதுகள் வராது, ஆனால் கேள்விகள் வரும், கோரிக்கைகள் வரும், ஏன் குற்றச்சாட்டுகளும் வரும். அதிகமான குற்றச்சாட்டுகள் தான் வரும். அதையெல்லாம் எதிர்கொண்டு சரிப்படுத்துவதுதான் எங்களுடைய வேலை. அடுத்ததாக எங்கள் வாழ்க்கையில் அதை சரிப்படுத்துவதுதான் எங்கள் வாழ்க்கையில் விருதாக அமைகிறது. அப்படிப்பட்ட எங்களையும் விருது பட்டியலில் இணைத்திருக்கும் ஏபிஜே குரூப் நிறுவனத்திற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் நகரமன்றத்தில் 4 முறை கவுன்சிலராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை மக்கள் எனக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். அந்த மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் என்னை போல் ஒரு கவுன்சிலுடைய முக்கியமான கடமை. தேடி வரும் கோரிக்கைகளை மட்டுமல்ல, தேடிச் சென்று கவனிக்க வேண்டிய பணிகளையும் தொடர்ந்து நான் செய்து வருகிறேன் என்று இந்த நேரத்தில் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடன் ஒருவராக இருப்பது தான் பொது வாழ்க்கை. இதனால் என்ன லாபம் என்று என் குடும்பத்தில் கூட கேள்வி கேட்பார்கள், நண்பர்கள் கேட்பார்கள். இன்று கிடைத்துள்ள இந்த விருது, பாராட்டு, இவைதான் நாங்கள் அடைகின்ற லாபம் என்று கூறலாம். இன்று எனக்கு நீங்கள் வழங்கியுள்ள இந்த விருது பொது வாழ்க்கையில் பலரையும் ஆர்வத்துடன் பங்கேற்க வைக்கும் என்று நம்புகிறேன். குறிப்பாக இளைஞர்கள் மக்களிடையே தொண்டாற்ற வருவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அது கூறிக்கொள்வதோடு இளைஞர்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு இந்த விருது ஊக்கமாக அமையட்டும். என் பொது வாழ்க்கை பயணத்தில் இன்று ஒரு முக்கியமான நாளாக அமைவதற்கு காரணமாக உள்ள ஏபிஜே குரூப் நிறுவனத்தாருக்கு மீண்டும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசும்போது சில பேர் சொன்னார்கள், மடப்புறம் பாலம் என்று. மடப்புறம் பாலம் கிட்டத்தட்ட என்னுடைய கல்லூரி பருவத்து காலத்திலிருந்தே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடினேன். குறிப்பாக பாரதி மக்கள் மன்றம் நிறுவனர் சுபாஷ் காந்தி அவர்கள் என்னுடன் சேர்ந்து அதற்காக போராடினார்கள். இந்த நேரத்தில் அவரையும் நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த மடப்புறம் பாலம் கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் நிறைவேற்ற உள்ளது, இன்னும் திறக்கவில்லை. கூடிய விரைவில் திறக்கப்படும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, என்னுடைய பொது வாழ்க்கைக்கு உற்றுதுணையாக இருந்த, என்னோட இன்ப துன்பம் கலந்துகிட்டு உற்றுதுணையாக இருந்த எனது துணைவியாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, மேலும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதோட உங்கள் அனைவரிடம் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். 4 முறை நகரமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியுள்ளேன். அடுத்த தலைமுறைக்கு வழிவிட வேண்டும், அது நமது கடமை. அதனால் வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வழிவிட தயாராக உள்ளேன் என்று கூறி
அவர்கள் இளைஞர்கள் அந்த பணிக்கு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது சொன்னதை செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் அப்படிங்கிறது அவங்க கட்சியோட கொள்கை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அதாவது ஒரு முகஸ்துதிக்கோ இல்லை ஒரு கூட்டத்துக்காகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிகழ்ச்சிக்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படக்கூடிய வார்த்தை இல்லை. அவர் வாயிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அது வர்றதுங்கிறது சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு கண்டு. இன்றைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிவும் உங்களுக்கு வந்து ஒரு பக்குவமும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு வருது உங்களுக்கு. அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா திரு எஸ்.என். அசோகன் மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா துணையா நின்னாங்க அப்படின்னா ஒரு வலிமையான வல்லரசு இந்தியாவை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான தூணா வந்து பாத்தீங்கன்னா அசோகன் ஐயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல தருணத்துல வந்து நம்ம அமைப்பின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த நகர்மன்ற உறுப்பினர் விருது நாங்க கொடுத்ததுல எங்க விருது குழு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறவங்களை கண்டு அடுத்து ஐயாட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு கண்டு ஒரு 2-3 பேருக்கு உங்க கையால விருது கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளும் நம்ம வச்சுக்கிறோம் உங்களுக்கு கண்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க கொடுத்துட்டு போகணுங்கிறது ஒரு வேண்டுகோளும் வச்சுக்கிறோம் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் பண்றவங்களுக்கு மேடம் அவங்களை அறிமுகப்படுத்துவாங்க.